ஆம் பிரியமானவர்களே, அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு 20-25 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். இதே கோயம்புத்தூரில் ஒரு ஆலயத்திலே நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும். அந்த ஆலயத்துக்குள்ளே திரளான மக்கள் வந்து பங்கு பெறுவார்கள். அங்கே வந்து காணிக்கைகளை பெட்டியிலே போடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, தட்டில் வந்து இந்த ஸ்தோத்திர காணிக்கை படைக்கலாம் சொன்ன கவரில் கொண்டு காணிக்கை படைப்பார்கள். அந்த சமயத்தில் இந்த போதகர் கையில் தட்டோடு நின்றபோது ஒரு தாயார் வந்து தாலி செயின், கழுத்தில் போட்ட தாலி செயின், அது கிறிஸ்தவனுடைய தாலி செயினாக தெரியவில்லை. அந்த தாலி செயினை அங்கே அந்த தட்டில் போட்டுட்டு அந்த அம்மா போய் உட்கார்ந்து கொண்டார்கள். போதகருக்கு ஒரு அதிர்ச்சி. தாலி செயினை ஒரு அம்மா போட்டிருக்காங்க, அவங்கள பார்த்தா கிறிஸ்தவங்களா தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள கவனித்து கொண்டே இருந்தார்கள். ஆராதனை முடிந்ததும் அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா தாலின்றது பெரிய விஷயம், கிறிஸ்தவர் அல்லாத இந்துக்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கருதுவீங்க, இதை கொண்டு வந்து போகிறீங்களோ கணவருக்கு தெரியுமா, ஏன் இந்த தாலி செயினை கொண்டு வந்து காணிக்கா படைக்கிறீங்க? இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என் கணவர் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தார், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனேன், பணம்லாம் செலவு பண்ணேன், என் கணவர் பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார், எத்தனையோ தெய்வம் எனக்கு தெரிந்த எல்லா இடத்துக்கும் ஓடினேன், பணம் செலவு பண்ணேன், எல்லாம் செஞ்சு பார்த்தேன், என் கணவர் பிழைக்கிற மாதிரி இல்லை. சிலர் சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவங்க கும்பிட்ற சாமி தான் வியாதியஸ்தரை குணமாக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு சொன்னார்கள். எங்கே போகிறேன்னு தெரில, இங்கே தான் கிறிஸ்தவங்க வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. எப்போ அப்படின்னு கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொன்னாங்க. நான் வந்து பின்னால் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருந்தேன். ஐயா நீங்கள் பாட்டு பாடினீங்க, பிரசங்கம் பண்ணீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனாலும் இயேசு இயேசு நீ, நான் எல்லாரும் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்ட, இயேசுவே என் கணவருக்கு உயிர் பிச்சை தாங்க, எனக்கு தாலி பிச்சை தாங்க. இந்த ஆலயத்தில் பின்னால் உட்கார்ந்து இயேசுவை நோக்கி கண்ணீர் வடித்தேன், என் கணவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அழுத ஜெபம் பண்ணேன். நான் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேன். என் பக்கத்தில் ஒருவர் வந்தார், சிரிச்ச முகத்தோடு வந்து, மகளே நீ அழாத, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன், நீ சமாதானமாக போ, உன் கணவர் பிழைத்திருப்பார்னு சொன்னார். நான் வீட்டுக்கு போனேன், என் கணவர் உயிர் பெற்று எழும்பிட்டார், நல்ல சுகமாயிட்டார். இந்த ஆலயத்தில் நான் வந்து கண்ணீர் வடித்த போது என் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். இயேசுவே வந்து என்கிட்ட பேசினார். இந்த ஆலயத்தில் ஒருத்தரையும் எனக்கு தெரியாது, நான் யாருக்கிட்டையும் பேசலை, இயேசுகிட்ட நான் பேசினேன், அழுதேன், என் கணவரை உயிரோடு தந்தார். நான் அப்போ சொன்னேன், ஆண்டவரே என் கணவரை உயிரோடு தந்தா, தாலி பிச்சை கொடுத்தா, என் தாலியை நான் காணிக்க தந்துடுறேன்னு சொன்னேன். என் கணவரை உயிரோடு இயேசு எழுப்பிட்டார். நான் சொன்ன பிரார்த்தனை, நான் வந்து பொருத்தனை பண்ண மாதிரி அந்த தாலியை கொண்டு வந்து காணிக்க தந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த போதகருக்கு தெரிந்தது, இயேசு பிரத்யட்சமாக இந்த மகளை சந்தித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். கண்ணீரோடு நீ வந்திருக்கலாம், தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்றாங்க, மரித்து போயிருவேன்னு சொல்றாங்க, இனி பிழைக்க முடியாதுன்னு சொல்றாங்க, சாகுமறைக்கும் இந்த வியாதிதான் சொல்லுகிறாங்க, என்ன செய்வதென்று கலங்கி வந்திருக்கலாம். உங்களை குணமாக்குகிற இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்கிற இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். என் ஜெப வீட்டிலே வருகிறவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை மகிழ பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய வியாதியில் இந்த ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். மகிழ்ச்சியோடு ஆண்டவர் அனுப்புவார்.